என்பது உயிரியல் தன்மை கொண்ட மனிதனை சமுதாய தன்மை கொண்டவனாக மாற்றுவது. சமூக வளர்ச்சி காரணிகள் தற்சார்பு காரணிகள். சமூக வளர்ச்சி காரணிகள் தற்சார்பு காரணிகள். எரிக்சன் ஆளுமைத்தன்மையை வைத்து மனிதர்களை எத்தனை வகைகளாக பிரித்தார்? எரிக்சன் ஆளுமைத்தன்மையை வைத்து மனிதர்களை எத்தனை வகையாக பிரித்தார்? 2 வகையாக. மனவெழுச்சி 3 கூறுகள் உடையது. அவை அறிவு, உணர்வு, உடலியக்கம். அறிவு, உணர்வு, உடலியக்கம். தேவை நிறைவு பெறும்பொழுது ஏற்படும் மனவெழுச்சி. தேவை நிறைவு பெறும்போது ஏற்படும் மனவெழுச்சி நேர்முக மனவெழுச்சி. மனவெழுச்சி கொண்ட பரிணாமங்கள். மனவெழுச்சி கொண்ட பரிணாமங்கள் 4. வாட்சன் கருத்துப்படி அடிப்படை மனவெழுச்சிகளாவன சினம், அன்பு, அச்சம். வாட்சன் கருத்துப்படி அடிப்படை மனவெழுச்சிகள் சினம், அன்பு, அச்சம். மனவெழுச்சி நுண்ணறிவு என்ற பதத்தினை அமெரிக்கா பல்கலைக்கழக பேராசிரியர்களால் பயன்படுத்திய ஆண்டு 1990. சூழ்நிலை மாற்றத்தால் மாறுவது. மனவெழுச்சி. சூழ்நிலை மாற்றத்தால் மாறுவது மனவெழுச்சி. குழந்தை எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மையை அடைவது. குழந்தை எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மையை அடைவது. 13 வயதுக்கு பின். சூழ்நிலையை பொறுத்து மாறாதது. சூழ்நிலையை பொறுத்து மாறாதது மன நுண்ணறிவு. ஒரு மனிதனின் சமூக நடத்தையில் விரும்பத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கொள்கையின் ஏற்படும் வளர்ச்சி சமூக வளர்ச்சி. புற தூண்டலுக்கேற்ப வேகமாகவும் வீரியத்துடனும் மனவெழுச்சியை ஏற்படுத்தும் பருவம். புற தூண்டலுக்கேற்ப வேகமாகவும் வீரியத்துடனும் மனவெழுச்சியை ஏற்படுத்தும் பருவம் குழவி பருவம். சூழ்நிலையோடு ஒத்துப்போகவில்லை எனில் மனக்கலக்கம் அடையும் பருவம். சூழ்நிலையோடு ஒத்துப்போகவில்லை எனில் மனக்கலக்கம் அடையும் பருவம் பிள்ளை பருவம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஹோல்பர்க் கருத்துப்படி குழந்தையின் வளர்ச்சி 3 நிலைகளையும் 8 படிநிலைகளையும் உடையது.